ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம சாக்லேட் கேக் ஸ்பாஞ்ச் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் வந்து இன்னைக்கு 2 கேஜி சாக்லேட் கேக்கோட ரெசிபி தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதோட அளவுகள் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. பேக்கரி ஸ்டைலில் எப்படி நம்ம சாக்லேட் ஸ்பாஞ்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிற டீட்டெயில் வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது போல் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட்டு மைதா எடுத்திருக்கேன். இதோட அளவுகள் எல்லாமே நான் ஸ்க்ரீனில் ரன் பண்ண விடுறேன். தென் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது. கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம ரெண்டுமே வந்து முன்னவே அளந்து எடுத்துக்கணும். நான் எல்லாமே வந்து மிஷினில் அளந்து தான் எடுத்துப்பேன். ஸோ எல்லாமே ஒரு டைம் செக் பண்ணிட்டு தான் நான் சேர்த்துப்பேன். தென் பார்த்திங்கன்னா இது கூட நம்ம முட்டை எடுத்துக்க போகிறோம். முட்டையும் நம்ம ஒரு முட்டையும் 50 கிராம் அளவுக்கு இருக்கணும். உடச்சி ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு பவுலில் 8 முட்டை, சர்க்கரை, வெண்ணிலா எசன்ஸ் இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். 300 கிராம் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். 300 கிராம் சர்க்கரை, 8லேருந்து 9 முட்டை அளவுகளை பொறுத்து 50 கிராமுக்கு அளவுக்கு மேலே இருக்கணும். தென் வெனிலா எசன்ஸ் இதை போட்டு நல்லா நான் வந்து பீட் பண்ண விட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 280 கிராம்ஸ் வந்து நான் மைதா எடுத்திருக்கேன். அது கூடயே வந்து நான் 60 கிராமுக்கு அளவுக்கு வந்து கொக்கோ பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ரெண்டுமே சேர்த்து நமக்கு வந்து 300 கிராம் அளவுக்கு வரணும். கொக்கோ பவுடர் உங்கள்கிட்ட 50 கிராம் தான் இருக்குன்னா நீங்கள் 250 கிராம் அளவுக்கு வந்து மைதா எடுத்துக்கலாம். 50 கிராம் அளவுக்கு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்து ஒரு பொருளையும் பக்குவமாக பார்த்து நல்ல பொருளாக பார்த்து ஃபஸ்ட் குவாலிட்டியாக பார்த்து வாங்கி செய்யும் பொழுது கேக்கோட தன்மையும் ரொம்ப ரிச்சாக கிடைக்கும். முட்டையும் அளவெடுக்கும் பொழுது ஒரு முட்டையும் ஒரு குட்டி குட்டி கப்பில் சேர்த்திட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா முட்டையை வந்து கெட்டு போன முட்டைகளும் அதில் இருக்கும். இது கூட 20 கிராம் அளவுக்கு கேக் ஜெல், 40 கிராம் ப்ளஸ் 40 கிராம் 80 கிராம் அளவுக்கு வாசனை இல்லாத குக்கிங் ஆயில், இது ரெண்டுமே முட்டை ஃப்ளஃப் ஆனதுமே நம்ம ஆட் பண்ணிக்கணும். இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். இந்த ரெசிபிக்கு வந்து இந்த ஆயில் தான் ரொம்ப மாய்ஸ் கொடுக்கும் கேக்குக்கு. ஸோ ரொம்ப கேக் முட்டை வந்து நல்லா எலும்பி வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஆயில் ஆட் பண்ணிங்கன்னா கேக் நல்லா எலும்பி கொடுக்கும். நீங்கள் ஸ்டார்டிங்கே ஆயில் ஆட் பண்ணிங்கன்னா முட்டை இந்த அளவுக்கு பொங்கி கொடுக்காது. எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் நேரத்துலேயே நம்ம வந்து லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்தி மாவையும் நல்லா கலந்து எடுத்துக்கிறோம். எடுத்தக்கப்புறம் ஒரு டைம் நல்லா வந்து ஸ்பேச்சுலா வச்சு எட்ஜஸ் எல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்தோம்னா நமக்கு சாக்லேட் ஸ்பாஞ்சோட பேட்டர் ரெடி. என்னோட கஸ்டமர் 1.5 kg கேக் கேட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு கஸ்டமைஸ்டு கேக்கு தான். நான் அதுக்கு தகுந்த மாதிரி 10 சைஸ் சூஸ் பண்ணிவிட்டு நான் அதில் அரைவாசி சேர்த்துக்கிறேன். நம்ம 3/4 சேர்த்தக்கூடாது, கேக் பொங்கி வெளியே வந்துடும். கீழே பட்டர் பேப்பர் லைன் பண்ணியிருக்கேன். எட்ஜஸ்க்கு பட்டர் பேப்பர் போடலை. ஸோ கீழே மட்டும் லைன் பண்ணாலே நமக்கு போதும். இதை 180 டிகிரி ப்ரீ ஹீட் பண்ண அவனில் நான் 40லேருந்து 45 மினிட்ஸ் வைக்க போகிறேன். இது வந்து ஒரு அவனோட கெப்பாசிட்டி பொறுத்து நமக்கு வந்து சேஞ்ச் ஆகும். மிச்சம் இருக்கிற பேட்டரை நான் ஒரு கப்பில் ஊற்றி வச்சுக்கிறேன். ஏன்னா 1.5 kg தான் கேட்டிருந்தாங்க. நான் வந்து 2 kg ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். என் பையனோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கும் நம்ம அதை கொடுத்து விடலாம். ஸோ சாஃப்டாக தான் இருக்கும். நான் எப்பயுமே என்ன பண்ணுவேன்னா கேக் வெந்தக்கப்புறம் அந்த அவன்லேயே கேக்கை வச்சுட்டு சூடு ஆறுனக்கப்புறம் தான் எடுப்பேன். சூடு ஆறுனதுமே நம்ம லைட்டாக சூடு இருக்கும் போதே எடுத்துட்டு கூல் ட்ரேயில் வந்து நம்ம என்ன பண்ணி பார்க்கணுன்னா கேக்கை வந்து உல்டாவாக கவுத்து போட்டுறணும். அப்போ உங்களுக்கு வந்து ஈவனாக கேக் கட் பண்ணுறக்கும் ஈவனாக கேக் வந்து லேயர்ஸும் நமக்கு கிடைக்கும். இப்படி கவுத்து போடுறனால நமக்கு வந்து மேலே அதாவது மேலே கேக் வெந்திருக்கும் போது மலை மாதிரி இருக்கும். அந்த மலை மாதிரி இருக்கிறதுல கூட கொஞ்சம் அமுங்கி உள்ளே போகும். ஸோ இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுங்கள். ஐசிங்கும் எட்ஜஸும் நமக்கு நல்லா ஷார்ப்பாக கிடைக்கும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா எனக்கு 1 kg அளவுள்ள சாக்லேட் ஸ்பாஞ்சும் மேலே இருக்க லேயருக்கு 1/2 kg அளவுள்ள சாக்லேட் ஸ்பாஞ்சும் வந்து எவ்வளோ நீட்டாக ரெடி ஆகிருக்குன்னு பார்த்தீங்களா? ஸோ இது போல் டின் கவுத்தி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். இப்போது இந்த ஸ்பாஞ்சை வந்து நான் 4 லேயர்ஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். லேயர்ஸ் பாருங்கள் எவ்வளோ ஒல்லியாகவும் எப்படி கடையில் கொடுக்குற மாதிரி எவ்வளோ நீட்டாகவும் ரொம்ப சாஃப்டாகவும் நமக்கு லேயர்ஸ் கிடைக்கும். லேயர்ஸ் கட் பண்ணும் போது நிறைய டூல்ஸ் இருக்குது. நான் எப்படி கேக் லேயர் கட் பண்ணுறேன் அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து இதை நான் சீக்கிரமாக ஒரு ஐசிங் கொடுத்து அதை வந்து நான் ஃபினிஷ் பண்ணி இந்த வீடியோலேயே அட்டாச் பண்ணியிருக்கேன். இது போல் கேக் வீடியோஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம பேஜை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு அடுத்தடுத்த அப்கமிங் வீடியோஸோட டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பராகவே உங்களுக்கு கேக் வரும். நான் இன்றைக்கி சாக்லேட் க்ரீம் போட்டு சாக்லேட் சிரப் ஊற்றி
தென் சாக்லேட் ஃபில்லிங் கொடுத்து இந்த கேக்கை நான் ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எப்படி வந்து ஷார்ப்பாக ஐசிங் பண்ணணும், எப்படி வந்து நீட்டாக வந்து கேக் ஃபினிஷ் பண்ணி எப்படியெல்லாம் வந்து ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோஸ்லாம் நான் அப்கமிங் வீடியோஸில் கொடுக்குறேன். இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். நீங்கள் ஒரு ஹோம் பேக்கராக ஆகணும்னு நினச்சிங்கன்னா இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் நைட்டே வந்து க்ரம் கோட் முடிச்சுட்டு ஃப்ரிட்ஜில் செட் பண்ணுறக்கு விட்டுட்டேன். மார்னிங் 5 o'clockலாம் எழுந்திரிச்சு நான் மெயின் கோட் கொடுத்துட்டேன். ஏன்னா அவங்க கேட்ட இமேஜ் பார்த்தீங்கன்னா கலர் பென்சில் தீம் வச்சு ஏபிசிடி பசில் எல்லாம் வச்சு கேட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நான் ஃபாண்டனில் வந்து மார்னிங் தான் ரெடி பண்ணணும். அதனால நான் மார்னிங்கே ரெடி பண்ணி ஃப்ரெஷ்ஷாக அவங்களுக்கு டிஸ்பேட்ச் பண்ணிட்டேன் அன்றைக்கி மதியத்துக்கு. குழந்தையோட ட்ரெஸ்ஸு வந்து க்ரீன் அண்ட் பிங்க் அப்படின்னனால நான் கீழே க்ரீனும் மேலே பிங்க்கும் லைட்டாக கலர் ஆட் பண்ணால் போதும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. தென் ஒரு குட்டி புக் ஃபாண்டனில் பண்ணிவிட்டு இதுதான் கடைசி அவுட்புட்டாக வந்து நான் வச்சுருந்தேன். பென்சில்ஸ் மட்டும் ரியலாகவே ஸ்டிக் பண்ணிட்டேன். இந்த வீடியோ எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.